வணக்கம் அன்பு நேயர்களே, என் ரத்தத்தின் ரத்தமான தமிழ் சொந்தங்களே, தமிழ்நாட்டு மக்களே, அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். அன்று புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இன்று கிறிஸ்துமஸ், அதுவுமா ரெட்டத்தலை படம், திரைப்படம், திரை விமர்சனம் நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த படத்தை இயக்குனது நம்ம கிறிஸ் திருக்குமரன். அவர் ஏற்கனவே கெத்து, எதிர்நீச்சல் தயாரிச்சு அவருக்கு இது 3வது படம். ரெட்ட தலையா வந்திருக்காரு. சாம் CS மியூசிக் அமைக்க, ஃபைட் அன்பு அறிவு போட, டோனி கேமரா பார்க்க, தேஜி டோனி கேமரா பார்க்க, இங்க படத்தை பிரம்மாண்டப்படுத்திருக்காங்க. இதுல நடிகர்கள் பார்த்தா நம்ம தன்யா ரவிச்சந்திரன், அதுக்கப்புறம் சித்தி டோனி அப்படின்னு 2 ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் பாலாஜி முருகதாஸ் பிக் பாஸ், அதுக்கப்புறம் ஹரிஸ், அப்புறம் நம்ம ஜான் விஜய் அண்ணன் அப்படின்னு ஒரு நடிகர், குறுகிய நடிகர் பட்டாளத்தை போட்டு படத்தை பிரம்மாண்டப்படுத்தி வச்சிருக்காங்க. கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஒரு வரியில சொல்லியிருக்கிறாங்க. ஆமாங்க, அந்த ஆசை சின்ன வயசுல ஒரு காதலி காளி இருக்கிற ஒரு விஜய லவ் பண்றாங்க. அதாவது அருண் விஜய லவ் பண்றாங்க. அந்த பொண்ணே பிற்காலத்துல பெருசாகி பணம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு, சிறு வயசுல இருந்து ஏற்பட்ட லவ். அதுக்கு பணம் தான் அதுக்கு உயிரா இருக்குது. பணம் இல்லைன்னா 2 நாளைக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளால வாழ முடியாது, பொருளாதார நெருக்கடி ஏற்படும்னு அது தட்டி கழிக்குது. அந்த சூழ்நிலையில ரெட்ட தலையா இன்னொரு தலை உபேந்திரா அப்படின்னு காளியா ஒரு அருண் விஜயும், உபேந்திராவா ஒரு அருண் விஜயும் தோன்றாங்க. இந்த போராட்டத்துக்கு நடுவுல போலீஸ் அரெஸ்ட் பண்றப்பதான் பிளாஷ்பேக் சொல்றாங்க. போலீஸா என்ன தேடியா எதுக்கு அப்படின்னு சொல்லி வருது. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் பாக்குறப்ப உபேந்திரா ஒரு மாபியா, அதாவது சீட்டாட்டம் அந்த மாதிரி உள்ள ஒரு பெரிய கேங் லீடரோட ரெட்டி, கோவாவோட ரெட்டி தலைமையாளகம். இன்றும் ரெட்டிக்காரங்க தான் அதை ஆக்கிரமிச்சு அதை பண்ணிட்டு இருக்கு, எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கிற ரெட்டியோட பையனை ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால உபேந்திரா போட்டிருக்காரு. அவரை இவரை போட்டுட்டு அந்த இடத்துல இருக்க போய் தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாருன்னு சொல்ற கதையே ஆரம்பிக்குது. ஆமாங்க, அவங்க அம்மாவோட அஸ்தியை தொட்டதால பாலாஜி முருகதாஸ் ரெட்டியோட பையனை கொண்டுடுறாங்க. அந்த ரெட்டி குடும்பம் இவங்க குடும்பத்தை தேடுது. ஆமாங்க, இவரு பணத்துக்காக என்ன பண்றாரு, இவரு தன்னோட சாண்ட்ரா அப்படி அதை காட்டுறாரு, சாண்ட்ரோவை காட்டுறாரு. அந்த சாண்ட்ரா மேல இவர் கையை வச்சோடனே அவருக்கு கோவம் சுட்டு கொண்டு அவரை கொண்டு போய் கடல்ல தூக்கி போட்டுறாங்க. இவர்கிட்ட கேக்குறாங்க, எங்க உபேந்திரா, நீ காலின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்பதான், இல்ல நான் கொன்னுட்டேன்னு சொல்றாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இந்த ஆசை பணத்தால வந்த விளைவு. அவருக்கு 1000 சொத்து இருக்கலாம், ஆனா அவருக்கு மேல இருக்கிற கொலைப்பொலியும் சேர்த்துல இவருக்கு வருது. லெப்ட் ஹேண்ட்லயே கையெழுத்து போடுறாரு. இந்த மாதிரி இதுல கதை பழத்துல ரெட்டி மகனை போட்டா விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ரெட்டியும் போட்டுறாரு. ரெட்டத்தலை ஒத்த தலையை போட்டு ரெட்டத்தலை நிம்மதி இல்லாம படத்துக்காக அலையுது. இதுதான் ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு நம்ம எல்லார் வீட்லயும் சொல்றத அதை நிறைவேற்றிடுறாரு. உண்மைங்க, அப்படி கதை பழத்தை எப்ப என்ன நடக்கும்னு தெரியாம அவர் கப்ப 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 கப்பன்னு இந்த படத்தோட கதைய அழகா கொண்டு போய், இந்த கதையை அமைச்சது சுப்பிரமணி சிவா அண்ணன். படத்தை அவ்வளவு அழகா யோசிக்கவே வைக்க முடியாத அளவுக்கு, எனக்கே அங்க போய் உள்ள உட்காந்த பிறகுதான் ரெட்டத்தலை இருக்குதுன்னே தெரியும். ஆமா, தலையோட எண்ணெய் எரிந்தால் நடிச்ச பிறகு அது ஒத்த தலை, இது ரெட்டத்தலை, சிம்பு 10 தலை அப்படின்னு செம்மையா டைட்டில் வச்சிருக்காங்க. கடைசியா ஒத்த தலையை போட்டு ஒத்த தலையா தான் இருக்காரு. ரெட்டத்தலை ஒத்த தலை காலி அப்படின்னு லைட்டா சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அந்த ரெட்டி என்ன டார்ச்சர் கொடுத்தாரு, படம் எப்படி காளிய உபேந்திராவை கண்டுபிடிச்சாங்க, அப்படி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்குது. கண்டிப்பா எல்லாருமே நம்ம படம் பார்க்கலாம். அது போக அவங்க குடும்பமே இந்த படத்தை மொத்த தலையும், அவங்க குடும்பத்துல உள்ள மொத்த தலையும் காட் பிளஸ் யூ. கண்டிப்பா விஜயகுமார் அப்பாவை விடுதலையில பார்த்த மாதிரியே அப்படியே இருந்தது. ஏன்னா அவர்கிட்ட நானும் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். எங்க நடிகர் சங்கம் ரொம்ப பெருமையா இருக்கு. அம்மா வந்திருந்தாங்க, அனிதாக்கா வந்திருந்தாங்க,
அப்புறம் அந்த கூலியில படிச்ச அந்த அக்கா வந்திருந்தாங்க. அப்படி குடும்பமே அப்படியே ஃபுல்லாவே அந்த தியேட்டர் அந்த மேல பால்கனி ஃபுல்லாவே அவங்க குடும்பம் தாங்க. அப்புறம் பட டீமு அப்படி எல்லாருமே வந்து ஒற்றுமையா படத்தை பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கிறிஸ்துமஸே நமக்கு இவங்க வந்ததாலதான் கிறிஸ்துமஸே வந்துருக்கு போல அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் எல்லாரும் என்கிட்ட பேசுனாங்க. விஜய் கூட நீங்க போய் பேட்டி கொடுங்க அப்படின்ட்டாரு. எப்பா நீ போங்கப்பா, அதுக்கப்புறம் நான் ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நான் பேட்டி கொடுத்தேன். படம் சூப்பருங்க. கண்டிப்பா அருண் விஜய்க்கு வணங்கானுக்கு அப்புறம் இது ஒரு அடுத்த கம்பேக்கு. அதுல பேசவே இல்லை. இதுல வந்து பேசியே வந்து ரெட்டை தலைய கரெக்ட் பண்ணிட்டாரு. அவர்கள் ரசிகர்களும் வந்து நல்லா வந்து கொண்டாடுறாங்க. அருண் விஜய் வந்து ஃபைட்ல டைட்டா ஃபைட் போட்டிருக்காருங்க. பரதன் படத்துல நம்ம விஜயகாந்த் சார் போடுற மாதிரி ஃபைட் எல்லாம் அப்படியே தெறிக்க விட்டுருக்காரு. அன்பறிவு வந்து சாதாரணமா வந்து ஃபைட் பண்ணல. அதே மாதிரி சாம் மியூசிக், அப்பா சாம் மியூசிக் அமைச்சதால அன்பறிவு சண்டையை கொண்டு வந்தாரா, அந்த சண்டையை சொன்னத விதத்தை வச்சு அருண் விஜய் நடிச்சாரா, அப்படியே தொன்று தொட்டு அதுக்கப்புறம் இந்த கதை களத்தை சுப்பிரமணிய அண்ணன் வந்து ரெடி பண்ணாரா, அதுக்கப்புறம் வந்து திரு முருகன் சார், அதாவது கிறிஸ்து திருமுருகன் சார் வந்து இயக்குனாரா, அப்படியே ஒவ்வொருத்தர் பின்னாடியா வந்து கதைக்களம் வந்து நகர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 24 கிராஃப்ட் இருக்குது. நம்ம பெப்சி வேற அடிச்சு போடுவாங்க. அவங்க உழைச்சது ப்ரொடக்ஷன் டீம், அந்த டீம், இந்த டீம்னு அவங்க வேற உழைப்பு. எப்படி எத்தனை நடிகர் சங்கம் நம்ம மெம்பர்ஸ் வேற எத்தனை உழைப்பு அப்பா. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா படம் மாபெரும் வெற்றி தான். அவங்க குடும்பத்தோட கொண்டாடணும். இன்னைக்கு சாயந்தரம் கூட விஜயகுமார் அப்பா வரேன்னு சொல்லி இருக்கிறாராம். அப்படி குடும்பங்கள் கொண்டாடும் படமா, படத்துல எந்த கெட்ட பழக்கம் இல்ல. கண்ணம்மா பாட்டு வந்து நம்ம தனுஷ் சார் வந்து பாடி இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி சுப்பிரமணிய சார் வந்து திருடா தட்டி எடுத்தவர், அவரு கதை களத்தை அமைச்சிருக்கிறாரு. அப்படி எல்லாருமே கூட்டு முயற்சி. நம்ம சினிமா அதாவது மதம், மொழி, இனம் எல்லாம் தாண்டி வாழக்கூடிய இந்த தமிழ் சினிமா எந்த சினிமாவாக இருந்தாலும் அங்க வந்து பேதமே கிடையாது. ஜாதி மத பேதமே இல்லாம இன்று கிறிஸ்துமஸ் அதுவுமாக திரை விமர்சனம் ரெட்டத்தலை வந்து நம்ம சுகந்தி அக்கா, சுகந்தி பழமொழி சோலையில பழமொழி சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பா எல்லாருமே நம்ம நியூ இயருக்கு வரைக்கும் வந்து அடுத்து படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் கொம்பு சிவி ஃபுல்லு. இந்த படமும் வந்து இப்ப புக்கிங் ஆகிக்கிட்டே இருக்கு. படம் சூப்பர், வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பா வெற்றி பெற்றத அவங்க குடும்பமே வந்திருக்கு. அதுவே ஒரு பெரிய வெற்றி தான். வணங்கான விட அடுத்த முயற்சி ஏற்பட்டு கண்டிப்பா அருண் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இன்னும் ஒரு 3 மாசத்துல அடுத்த படத்தையும் அவரு நடிச்சு வெளியே கொண்டு வந்துருவாரு. அதே மாதிரி எப்படி நடிச்சாலும், என்னை நடிந்தாலும் வில்லனா நடிச்சாலும் சரி, வணங்கான்ல ஒரு சிறந்த வாய் பேசாத ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் அதுவா இருந்தாலும் சரி, எந்த கேரக்டரை கொடுத்தாலும் சிறப்பா நடிக்கக்கூடியவர். அதே மாதிரி அவரோட சிறு வயசு படங்கள்ல இருந்து எல்லாமே நான் பார்த்திருக்கேன். பிரியம், கங்கா கவிரி, அப்படி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே போலாம். அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே அப்படி கஷ்டப்பட்டு தடம், அப்பா எனக்கு தடம்னா எந்த ஸ்கோர் கொடுத்தாலும் நடிப்பு திறமை அப்பா அவங்க அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் வந்து சொல்லணும். விடுதலையில எங்க விஜயகுமார் அப்பா வர்ற மாதிரியே இருந்தது. சொல்லலான்னு பார்த்தேன், எனக்கு டக்குன்னு யோசனையே வரல. அப்படியே அருண் விஜய், அப்படியே விஜயகுமார் ஐயா மாதிரியே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த குடும்பம் ஒன்னா இருக்கிற குடும்பத்தை பார்த்தா அவ்வளவு காட்லெஸ்ஸியோ. அப்புறம் தம்பியை வந்து நான் தலையில வாழ்த்தினேன். கண்டிப்பா நான் 48 கிரிவலம் போயிருக்கேன். தம்பி இப்ப கூட கிரிவலம் போயிட்டு வந்தா படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த சிவன், திருவண்ணாமலை சிவன் இந்த படத்தை வாழ்த்தணும். எங்க ஏசப்பா வாழ்த்தணும். அதே மாதிரி எங்க அல்லாப்பா வாழ்த்தணும். மொத்த ஜனங்களும் தமிழக மக்கள் எல்லாருமே ஆதரவு கொடுத்து இந்த படத்தை பார்க்கணும். கண்டிப்பா படம் வெற்றி வெற்றி வெற்றி. சூப்பர்.